இன்னைக்கு இந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை இன்னொருத்தரை கையேந்துவதாய் இருக்கலாம், இன்னொருத்தர் உங்களை காட்டி கொடுப்பதாய், இன்னொருத்தர் உங்களை அடிமணிய வைப்பதாய் இருக்கலாம். ஆனா யோசேப்புனுடைய காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினது உண்மையானால் ஒரு நாளில் ஆமே நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். இன்னைக்கு இருக்கிற நிலைமைய பார்க்காதீங்க, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைய பார்க்காதீங்க. இன்னைக்கு எந்த காரியத்துல நீங்க ரொம்ப வருத்தமா இருக்கிறீங்களோ அதை டேன் பண்றதற்கு, திருப்புவதற்கு, அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். இன்றைக்கு துக்கப்படுகிற நீங்கள் அநேகருக்கு துக்கத்தை ஆற்றுகிறவர்களாய் மாறப்போகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த 12ஆம் நாளிலே கர்த்தருடைய ஒரு மகிமை கடந்து வருகிறது. அவர் எப்படி வருகிறார் என்றால், காரியங்களை இதோ மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். இன்றைக்கு அவமானப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வெகு சீக்கிரத்தில் உங்க தலை மேல கிரீடம் வைக்கப்பட போகிறது. இன்றைக்கு கடனோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஆமென்.